நம்ம மீனா அப்பத்தா சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்கப்பா, எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மீனா அப்பத்தா எக்கு பனியாரம் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மாவில் போட்டுக்கிடலாம். இப்போ இந்த 6 எக்கு, இந்த 2 குழிக்கரண்டி மாவு, தோசை மாவு எடுத்து அந்த உப்பு போட்டுக்கலாம். போட்டு இது லைட்டாக வதக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா வதக்கி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. சீரகமும் கருவேப்பிலையும் தாளிப்புக்கு போட்டுக்கிடலாம். ரெண்டு சின்னதாக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. போட்டு வதக்கு. குட்டி பச்சை மிளகா 2 லேசாக வதக்குங்க, ரொம்ப வதக்க வேணாம். லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயமும் கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டு ரொம்ப வதக்க வேணாம். ரொம்ப வதக்கினா உங்களுக்கு அந்த இது போயிடும். லேசாக வதக்கினா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கங்க. லேசாக ஒரு வதக்கு. உப்பு மஞ்சத்தூள் மிளகுத்தூள் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஜீரகத்தை பொரிச்சு போட்டிருக்கோம். இல்லை எக்கை உடச்சி, எல்லா எக்கையும் உடச்சி அதில் போட்டு நல்லா அரைச்சிட வேண்டியதான். சின்ன பிள்ளையெல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுங்க. இங்கே உடச்சி ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். மாவோடு சேர்த்து நல்லா கலக்கணும். நம்ம வீட்டில் மாவு இருந்தால் போட்டுக்கலாம். மாவு லேட்டுன்னா எக்கு மட்டும் கூட போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. மாவு போட்டு சுட்டோன்னா நமக்கு எக்கு தோசை டேஸ்ட்டுக்கு வரும். நல்லா அடித்து லேசாக எண்ணெய் விட்டுக்கோங்கப்பா. ஒரு செட்டு 2 செட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு சின்ன கட்டியில் எடுத்துக்கோங்க. இதை அரை இது மட்டும் ஊற்றுங்க. அரை மட்டும் ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே லைட்டாக வரன்னு இருக்கும். கொஞ்சம் லைட்டாக விட்டோம்னா சிம்மிலே தானே வேகுது. பாருங்க, அழகாக சூப்பராக வந்துடும். இந்த கம்ம அந்த வாசனையாக இருக்குல்ல. அது வேகட்டும்ப்பா. இல்லை சிம்மில் தான் இருக்குது. சிம்மில் வேகட்டும் கொஞ்சம். நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம். எக்கில் ஆம்லேட்டு கட்லேட்டு அது செய்ய மாதிரி எக்கு பனியாரமும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப 4-5 நல்லா சாப்பிடலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க. ஈவினிங் வந்தால் கூட பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வந்தால் கூட செய்து கொடுக்கலாம். எப்படி வீட்டில் எக்கு இருக்கும். அடுத்தது நிறைய ஊற்றிக்கப்போ நம்ம தோசைக்கு ஊற்றுற மாதிரி லைட்டாக எண்ணெய் விடணும். இல்லை வேகட்டும். சூப்பர். பத்தியா, எங்கள் வீட்டில் இப்போ இன்றைக்கி பனியாரம் சாப்பிட்றேன். எக்கு பனியாரம்.
இப்போ இந்த மாவு வந்து நிறைய விட்டோன்னா மாவு வந்து வெளியில் வரும் இல்லையா, அதனால தான் நான் நிறைய விட்டு காமிச்சேன். செம்மையாக இருக்குது. மாவே தெரியல, எக்கு தான் தெரியுது. நல்லா சாஃப்டாக. சூப்பர். இந்த வந்துடுறேன். சரிப்பா சரிப்பா. இந்த வந்து கட் பண்ணிடுவேன். பணியாரம் எல்லாமே பணியாரமாக தானே இருந்துச்சு. எல்லாருமே பணியாரமாக தான் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் வெந்திருக்கான்னு இப்படி பார்த்துக்கலாம். வெந்திருக்கு. சூப்பர் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா. அதெல்லாம் எடுத்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். வேலை முடியுது ஈஸியாக. 10 நிமிஷம் வேலை தான். எல்லாம் வெந்துடுச்சு. அவ்வளோதான். எக்கு பட்டு அப்படி இருக்கு. ஆம்லேட்டு அப்படி தான். சுட்டு எடுத்தாச்சுப்பா. எல்லாம் அழகாக வந்து 2 கரண்டி தோசை மாவுக்கு 6 எக்கும் போட்டு இவ்வளோ வந்திருக்கு. இது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டுட்டு அப்பத்தாக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய், வணக்கம்.